வைகாசி விசாக நாளில் உங்கள் வீட்டு வாசலில் இதை தெளித்து இதை ஊதிவிடுங்கள். சகல சௌபாக்கியங்களும் உங்களை தேடிவரும். வைகாசி விசாகம் பௌர்ணமி சனிக்கிழமை. இந்த நாளில் தான் மகாபெரியவா பிறந்த அனுஷ நட்சத்திரமும் அனுஷ்டிக்கப்படுது. இந்த நாளில் அக்ஷயவாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைகளுக்கு ஏற்ற முறையான பரிகாரங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். அதை பற்றிய தெளிவான விளக்கம் உங்களுக்கு கொடுக்கிறேன். அது மாதிரி நான் மறுபடியும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், கணவன் மனைவி பிரச்சனை, குழந்தைங்க சொல் பேச்சு கேட்டு நடக்கலை. இந்த பிரச்சனைகளுக்கு நீங்கள் பரிகாரம் செஞ்சுக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு பலன் கிடைக்கும். நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள், நல்லது நடக்கும். இந்த நாளில் நீங்கள் காலை எழுந்ததும் கண்டிப்பாக வாசலிப்பீங்க இல்லையா, அந்த தண்ணீரில் முதல்ல சிறிதளவு பன்னீர் கலந்துக்கணும். அந்த பன்னீர் கலந்த தண்ணீரை தெளிக்கும் போது அந்த இடத்துல முருகனோட பேரருள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அடுத்து முருகனுக்கு பிடிச்ச இன்னொரு விஷயம் சந்தனத்தை தூளாக்கி உங்கள் உள்ளங்கையில் வைத்துக்கொண்டு உங்கள் நிலைவாசலில் போய் நீங்கள் தூவி விடுங்க அல்லது ஊதி விடுங்க. அதாவது 2 மூலைகள்லையும், வாசலில் ஃபுல்லாக கால் படுற இடத்துல நீங்கள் தூவி விடவோ ஊதி விடவோ கூடாது. நிலைவாசலுடைய வலது புறத்தில் இடது புறத்துலையும் சிறிதளவு சந்தனத்தை தூவி விடுங்க. செல்வம் உங்களுக்கு குவியும். இந்த 2 பொருளும் முருகனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பொருள். பன்னீரும் முருகனுக்கு அபிஷேகத்துக்கு கூட வாங்கி கொடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான பொருள். முடிந்தளவு அன்றைய தினத்தில் பன்னீரையும் சந்தனத்தையும் நீங்கள் முருகனுடைய அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் குழந்தைகள் வாழ்க்கை நிச்சயமாக சுபிக்ஷமாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். அது மாதிரி இந்த நாளில் நீங்கள் முருகன் கோவிலுக்கு போய் செவ்வரளி மாலை அல்லது வெட்டிவேறு மாலை சாற்றி வழிபட்டாலும் வினைகள் யாவும் தீரும். நினைத்த காரியங்கள், அதாவது காரிய தடைகள் சரியாகி நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடக்குங்க. இந்த நாளை எக்காரணம் கொண்டும் தவற விடாதீங்க. நான் சொன்ன சின்ன சின்ன சூட்சம பரிகாரங்களை என்னை நம்பி முருகனை நம்பி நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க, நல்லது நடக்கும். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.